கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க கிருபை கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதமா இருக்கணும். கண்டிப்பா இயேசுப்பாங்க அதை விரும்புறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறத இயேசுப்பா விரும்புறாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ளும்போது வேத வசனம் கூறுகிறது. சங்கீதம் 119 சங்கீதத்துல வேதத்துல பிரியமா இருக்கிற 119 போட்டிருக்கு. 119 92 வசனத்துல உடைய வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்லுவாரு. வேத வசனம் தான் நம்ம என்ன செய்யும்? தூக்கி நிறுத்தும். வேதத்தை வாசிக்க கர்த்தர் சமாதானத்தை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, ஆசீர்வதிப்பாரு. அதே 119 சங்கீதத்துல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா 119 165 வசனத்துல போட்டிருக்கு. இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதெல்லாம் தேவனின் பிள்ளைகளை கர்த்தர் வேதத்தை இங்க நேசிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை வேதத்தை வாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 1 சங்கீதத்துல 2 வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம் போட்டிருக்குன்னா, அப்படி வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்யறதுதான் பாக்கியம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுந்திராக்க மரத்தை போல இருப்பான்னு சொல்லி சங்கீதம் 1 சங்கீதத்துல 2 3 போட்டிருக்கு. அதான் கர்த்தரின் பிள்ளைகளாக நீங்க வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாரா? ஆண்டவர் அவங்க செய்யறதெல்லாம் பாக்கியம் பண்றாரு. அவங்க செய்யறதுல எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணி கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 19 சங்கீதத்துல ஒரு வசனம் போட்டிருக்கோம். 19 சங்கீதத்துல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரை ஞானியாக்குறதா இருக்குது. அப்ப கர்த்தரின் வேத வசனத்துல என்ன சொல்ல? பேரையை ஞானியாக்கிறது. அதான் தேவனின் பிள்ளைகளை இன்னைக்கு வேதத்தையும் வாசிங்க. எப்படிப்பட்ட பேரையா இருந்தா உங்களுக்கு பேசவே தெரியலையா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? எல்லாரும் நல்ல ஞானமா பேசுறாங்க, ஞானமா நடக்கிறாங்க, நமக்கே இது ஒண்ணுமே தெரியலன்னா வேதத்தை வாசிக்கும் போது பேதைகளை கூட அவர் ஞானியை மாற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். அதனால நீங்க வேதத்தை நல்லா நேசிங்க. வேதத்தை நேசிக்கும் போது வேதத்தை நேசிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்களை மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார், அவங்க சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தை வாசிக்க பைபிள்ல என்ன போட்டிருக்கீங்கன்னா, தாவீது ஒரு வசனத்தை போட்டிருப்பாரு. 119 சங்கீதம் தான் பார்க்கிறேன். தாவீது ஒரு வசனம் இது சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லிட்டா, அவர் அநேக உபத்திரவத்தின் பாதையில் என்ன செஞ்சாரா? கடந்து வந்தாரா? உபத்திரவத்தின் பாதையில கடந்து வரும்போது அந்த உபத்திரவத்தின் பாதை அவருக்கு என்ன செஞ்சா? இந்த 119 சங்கீதத்துல அவர் சொல்றாரு, 71 72 போட்டிருக்குது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒவ்வொரு பிரமாணங்களை எல்லாம் என்ன செய்வேன்? கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. எங்கன்னா அநேக உபத்திரவத்தின் பாதையில நடந்து போறவங்க வேத வசனத்தை வாசிக்க இந்த உபத்திரமான கட்டுரை பிள்ளைகள் தான். ஆனா வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வேதத்தை வாசிக்காதது நீங்க எடுத்து வாசிக்கலாம். பைபிள் எடுத்து வாசிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வராரு. அது மாதிரி போட்டிருக்கு 71 72 உபத்திரவத்தின் பாதையில கடந்து போவாங்க நிறைய பேர். உபத்திரம், ஐயோ நாங்க என்ன செய்யணும்? பைபிள் படிக்க ஜெபிக்க எனக்கு பயங்கர உபத்திரம், எனக்கு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புவாங்க. அவங்களுக்கு வசனம் என்ன கொடுக்குங்கன்னா, தாவீது சொல்வாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாக பொன் வெளியை பார்க்கிலும் நீ விரும்பின வேதனை எனக்கு நல்லா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்கும்போது நிறைய பாடங்கள் அங்க கற்றுக் கொடுப்பாரு. நிறைய சுத்த பாடங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நடந்து போன பாதைகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த பைபிள் வாசிக்க கற்றுக்கொள்வாங்க. அதுதான் அப்படி பயந்து எபிரேயர் 12 அதிகாரத்துல போறப்போ மேகம் போது எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கும் போது நமக்கு சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனா எபிரேயர்ல போடுறது என்ன போடுறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான ஜனங்க சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்திருக்கிற நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம்னு சொல்லி பயன்படுங்க. அப்படி வசனத்தெல்லாம் வாசிக்கும் போதே அப்ப நம்மளுக்கு முன்னோட்டி இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் கடந்து இந்த பாதையை நினைக்க சொல்ல பயன்படுச்சா. அப்ப அவங்களாம் எப்படிப்பட்ட பாதையில கடந்து போனாங்க, அவங்களே ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, அவர் எப்படி விடுதல் பண்ணாரு அப்படிங்கிற போல பைபிள் என்ன செய்திருக்குன்னா, எல்லாரும் அந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகும்போதுதான் இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியும். பைபிளை பத்தி நமக்கு நல்லா புரியும். அந்த சுனாமி வந்த பிறகுதான்
பயங்கர சுனாமிங்கிற அதுக்கும் எம்மோ இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு, ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரி கொண்டு போகும்னு சொல்லி மத்தேயுல போட்டிருக்கேன். அப்போ ஜலப்பிரளயம் வந்து இருந்துச்சு, ஜனங்களை வாரி கொண்டு போயிட்டு. அப்போ பைபிள் படிக்கும்போது நமக்கு என்ன அது புரியுது. அதனால கத்தரின் பிள்ளைகளை நீங்க எந்த உபத்திரத்து பாதையில இது என்ன இருக்குன்னா, நீங்க சில காரியங்களை வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புவாரு. நம்ம அநேக காரியங்கள்ல ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்காம இருப்போம். நம்ம வந்து நான் சொல்றது வந்து டெய்லி காலையில நைட்டும் என்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் என் பாவத்தை மன்னிச்சிருங்க. நான் அறியாம இந்த இது காரியத்தை வந்து தெரியாம பேசியிருந்தாலும் தெரியாம பார்த்திருந்தாலும் ஆண்டவரே, நான் சில காரியங்களை யாரும் உதவி செய்யாம இருந்தாலும் ஆண்டவரே பாருங்க, திக்கற்ற பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு நான் உதவி செய்யாம இருந்திருக்கலாம், ஏழை மக்களுக்கு போது அவங்களுக்கு நான் உதவி செய்யாம இருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் அடிச்சு கிருபை தருவாரு. அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க வீட்டுக்குனாலே இருந்துட்டு அவங்க உதவி செய்யாம இருந்தோம்னா அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வேதவசனம் வாசிக்க நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. நமக்கு முன்பாக வந்து நிறைய பரிசுத்தவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இப்படிலாம் கடந்து வந்தாங்க. என்ன சந்தோஷமாவே இருந்துருந்தோம்னா பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நம்மளுக்கு சொந்தம் பந்தம் வந்துட்டு நம்மளோட ஊருக்கு போயிட்டு இருப்போம், நம்ம வீட்டுக்கு நேரமே இருக்காது ஜெபிக்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தேவ சமூகத்தை நம்மளை நினைச்சு அதிகமாக பிடிக்க சொல்லுவோம். தேவ சமூகத்தை பிடிக்க சொல்லும் போது விசுவாசத்தை ஆண்டவர் தருவாரு. இந்த காரியத்தை ஏசப்பா செய்வாங்க அப்படிங்கிறதுல நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிச்சாலும் அந்த காரியத்துக்கு ஜெயித்து எடுத்துருவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க வந்து அன்னுடைய பிள்ளைகளாக இருந்து நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா இந்த உபத்திரவத்தை என்ன செய்யறாங்கன்னா அந்த உபத்திரவத்தை வந்ததுனால நம்ம அநேக காரியங்களை என்ன செய்யணும் கற்றுக்கொள்கிறோம் சொல்லி வேதத்து கூறியிருக்கு. அதனால நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய வேத பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டே தாவி சொன்னது போல அடுத்த தாவிதான் கடந்த பாதை பெரிய பெரிய பாதைகள் தான். அந்த சவுல் போன பாதை, சவுல் வந்து பவளா மாதிரி அவருக்கு நடந்த பாதை பெரிய பாதை தான். அப்புறம் ஆபிரகாம் நடந்து வந்த பாதைகள் ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது அவங்க பயங்கரமான பாதைகள் தான் கடந்து போனாங்க. ஆனாலும் அதுக்கு மத்தியில கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்தில் இருந்துச்சு, நிறைஞ்சிருச்சு. வெள்ளியும் பொண்ணு பூமி தாங்கக்கூடாத இருந்துச்சு, நிறைஞ்சிருச்சான். ஆடு மாடு நிறைஞ்சி ஒட்டகம் எல்லாம் நிறைஞ்சு ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் ஆபிரகாம் வந்து தாவீது சாலமன் காலத்துல தங்கம்லாம் அப்படி நடந்துருச்சான். கர்த்தருடைய ஆலயத்தை தங்கத்தாலே இருந்துச்சு, அவர் செய்தாருன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. நிறைய காரியங்கள் நம்ம இப்போ இரும்பு வச்சு செய்கிறோம், அவர் தங்கத்தால பண்ணி இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நம்மளும் தங்கம் இருக்கிற இடத்துக்கு போவோம். பரலோக ராஜ்யத்துல எல்லாம் தங்கத்தால ரோடு ஓட்டுதுன்னு அவங்க பைபிள் போட்டுருக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்க வசனத்துக்கு கற்கள், நவரத்தன கல்கள், மரகத கற்கள், கற்கள், அது ஒரு சுனிரம், இப்படி நிறைய கற்கள் பதிச்சுதான் அங்க நமக்காக வீடு ஆயத்தப்படுத்த பேர்க்கின்ற வீடு, அழகான வீடு, சூப்பரான வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாம் நம்ம ஒருவன் வர முடியாது சொல்லியிருக்காரு. ஏசப்பை பின்பற்றினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம். நமக்காக வீடு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களுக்காக. அதனால தேவனின் பிள்ளைகளே ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டிருக்கணும். நம்ம வந்து பாடுகளையும் போராட்டங்களையும் பார்த்து கலக்கக்கூடாது. பாடுகள் போராட்டங்கள் மத்தியில நம்மளை கற்றுக்கு உயர்த்தி தான் நம்ம கொண்டு போவாரு. ஆனா உயர்த்த ஒருத்தர் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவ பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணுங்கிற பாதைகளை கற்றுக் கொடுத்து அவர் கூட்டிட்டு போகும்போது அழகான சூப்பரான பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால நீங்க பைபிளை நல்லா படிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரத்தை பார்த்து பயப்படாங்க. உபத்திரம் வந்து உங்களுக்கு அழகான பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் பாதை. அதனால உபத்திரம் இல்லாம யார் நினைச்சு இப்படி பரலோகத்துக்கு போக முடியாது. பாடு இல்லாம பரலோகம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நான் சொல்றேன்னா உபத்திரம் படப்பட உயர்வுக்கு நேரமா போவாங்க. நான் உலக மக்கள் வந்து எல்லா உபத்திரத்தை பார்க்கும்போது குடும்பமே ஒழுங்காம போயிருக்கு நான் பார்க்குறேன். ஆனா ஏசப்பா பிள்ளைகளை அந்த அழகா உயர்த்துவாரு, அவங்களோட பேசுவாரு, அவங்கள பலப்படுத்துவாரு, நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. இந்த முகத்திற்கு மத்தியில் பாடுகள் மத்தியில் ஆண்டவங்களோட பேச பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால நீங்க கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு எடுத்து பெரிய காரியங்களை செய்வாரு. அதனால வேதத்தை ரொம்ப நேசிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் பயந்து நடங்க, பரிசுத்தமா வாழுங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தை பயபக்தியோடு தேடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருந்தாலும் உங்களுக்கு உபாசனம் எல்லாத்தையும் நீங்க கலந்து கொள்ளுங்க. கொஸ்டின் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போய் கொஸ்டின் பண்ணி வழக்காடாதீங்க. பைபிள்ல போய் நினைச்சுங்க, தெய்வம் சமுத்திரம் முழங்கால் ஜெபம் பண்ணுங்க. இனி நேரான பாதையில் நடத்த மாட்டவே சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார், நம்ம ஒவ்வொரு குட்டி கர்த்தர் நடத்துவாரு. அதனால நீங்க ஆண்டவரை பத்தி எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்படிப்பட்ட திருவியும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நண்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா மக்களும் வார்த்தை கேட்கட்டு தகப்பனே, வேதத்தை நேசிக்கட்டும் ஆண்டவரே, கத்து பயந்து நடக்கட்டுமையா அப்படின்னு கத்த செய்யுங்க. இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.